திருமாவளவன் அவர்கள் பேசிய அந்த வார்த்தைகள் எல்லாம் இன்றைக்கு மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மதுவை தொடக்கூடாது என்பதை இன்றைக்கும் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிற ஒரு மார்க்கம், ஒரு சமூகம் இருக்கிறது என்றால் அது இஸ்லாம் மார்க்கம், இஸ்லாமிய சமூகம் என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது. இன்றைக்கு நீங்கள் சவுதி அரேபியாவிலே மதுக்கடைகளை பார்க்க முடியாது. துபாய் போன்ற அரபு நாடுகளிலே மதுக்கடைகளை பார்க்க முடியாது. நபிகள் நாயகம் தோன்றி மறைந்து 1400 ஆண்டுகளுக்கு மேலாகிறது. ஆனால் உலகம் முழுவதும் ஒரு சமூகம் மதுவை தொடாமல் அதை பின்பற்றி வருகிறது என்று சொன்னால் அது நபிகள் நாயகத்தின் போதனை. பூரண மதுவிலக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொன்னா அது மத்திய அரசாங்கம் தான் செய்யணும் அப்படின்றத ஒரு விஷயத்தை அவங்க மேல தூக்கி போடுறாங்க. உண்மையிலே மத்திய அரசாங்கம் தான் பண்ணணும், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஒரு மாநில அரசாங்கம் நினைத்தால் அதை ஒழிச்சிடலாம். ஒழிக்க முடியாதுன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஒழிச்சிடலாமே. ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் பொழுது லாட்ரி சீட்டை தமிழ்நாட்டிலேருந்து முழுமையாக ஒழிக்கலையா? ஒவ்வொரு நாளும் செய்தியும் சிந்தனையும் என்கின்ற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக பல்வேறு செய்திகளை மக்கள் மத்தியிலே நாம் கொண்டு சேர்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வரிசையில் இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால், இன்றைக்கு தமிழகம் முழுவதும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் இது போன்ற இணையதளங்களில் பரவலாக ஒரு செய்தி பரவிக்கொண்டு இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக இன்றைக்கு இஸ்லாமியர்கள் அதிகமாக அந்த செய்தியை பரப்பி கொண்டிருக்கக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது. அது என்ன செய்தி என்று சொன்னால், கடந்த ஒரு 5 நாட்களுக்கு முன்னால் விசிக விடுதலை சிறுத்தை கட்சியுடைய மாநாடு நடந்தது. அந்த மாநாட்டுடைய திடலிலே சகோதரர் தோள் திருமாவளவன் அவர்கள் பேசினார். பேசக்கூடிய அந்த பேச்சுக்களில் மிக முக்கியமாக அங்கே பேசப்படக்கூடிய ஒரு செய்தியாக தோழர் திருமாவளவன் அவர்கள் நபிகளாரை பற்றி பேசினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதுவை ஒழித்தார். அப்படிப்பட்ட ஒரு சமூகமாக இஸ்லாமிய சமூகம் இருக்கின்றது. 1400 வருடங்களுக்கு முன்பாகவே நபிகள் நாயகம் அவர்கள் மதுவை ஒழிக்கக்கூடிய அந்த செயலை செய்தார் என்று திருமாவளவன் அவர்கள் பேசிய அந்த வீடியோ காட்சிகள், அவர் பேசிய அந்த வார்த்தைகள் எல்லாம் இன்றைக்கு மக்கள் ஆதரித்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மதுவை தொடக்கூடாது என்பதை இன்றைக்கும் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிற ஒரு மார்க்கம், ஒரு சமூகம் இருக்கிறது என்றால் அது இஸ்லாம் மார்க்கம், இஸ்லாமிய சமூகம் என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது. இன்றைக்கு நீங்கள் சவுதி அரேபியாவிலே மதுக்கடைகளை பார்க்க முடியாது. துபாய் போன்ற அரபு நாடுகளிலே மதுக்கடைகளை பார்க்க முடியாது. நபிகள் நாயகம் தோன்றி மறைந்து 1400 ஆண்டுகளுக்கு மேலாகிறது. ஆனால் உலகம் முழுவதும் ஒரு சமூகம் மதுவை தொடாமல் அதை பின்பற்றி வருகிறது என்று சொன்னால் அது நபிகள் நாயகத்தின் போதனை. மது பாவங்களின் தாய் என்று சொன்னவர் நபிகள் நாயகம். பாவம் செய்வதற்கான தாய்தான் மது என்று சொன்னவர் நபிகள் நாயகம். இந்த நாள் வரையில் அந்த சமூகம் அதை பின்பற்றுகிறது. ஒரு சமூகத்தையே மதுவை தொடாத சமூகமாக மாற்றிய பெருமை நபிகள் நாயகத்தை சாரும். அந்த மாமனிதர்கள் சொன்னதை இன்றைக்கு நாம் மக்களுக்கு சொல்லுகிறோம், அவ்வளவுதான். இது இஸ்லாமியர்கள் மட்டுமல்லாமல் மாற்று மதத்தில் இருக்கக்கூடிய இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், நம் அனைத்து விதமான சகோதரர்களும் திருமாவளவன் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், உண்மையிலேயே மது என்பது அது இந்த நாட்டில் இருக்கக்கூடாது. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு மனிதனும் மதுவுக்கு, போதைக்கு அடிமையாக இருக்கக்கூடாது என்பதுதான் உலகத்தில் உள்ள எல்லோருக்கும் அது ஒரு விருப்பம் ஏற்படுத்தக்கூடிய செயலாக இருக்கு. எல்லாரும் விரும்புகிறாங்க, இந்த போதை பொருளே இருக்கக்கூடாது, முற்றிலும் ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி மதுவை பயன்படுத்தக்கூடிய அவர்களும் இதை ஒழிக்க வேண்டும் என்று என்பதும், அதை பயன்படுத்தாமல் வெறுக்கக்கூடியவர்களும் அதை ஒழிக்க வேண்டும் என்று இருக்கக்கூடிய நிலையை தான் நாம் பார்க்குறோம். ஆனால் எங்கே இதில் ஒரு சிக்கல் ஏற்படுதுன்னு சொன்னால், இதை அரசாங்கம் விற்பனை செய்து அரசாங்கம் ஆதரிக்குது அப்படின்ற ஒரு நிலை வரும்பொழுது தான் மக்கள் அதை விரும்பவில்லை என்று சொன்னாலும் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகின்றது. அப்படி ஒரு சூழல் வந்துவிடக்கூடாது, மக்கள் அதை ஒழித்து கட்ட வேண்டும் என்பதற்காக தான் இது போன்ற தலைவர்கள்லாம் பேசி கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்குறோம். இன்றைக்கு தோள் திருமாவளவன் அவர்கள் பேசியக்கூடிய இந்த பேச்சுக்கள் பரவலாக மக்கள் மத்தியில் சென்றாலும்
இது பல ஆண்டுகளாக பல இயக்கங்கள், பல ஜமாத்தை சார்ந்த மக்கள் மதுவை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு விதமான நிகழ்ச்சிகள், போராட்டங்கள் எல்லாம் செய்திருக்கிறார்கள், செய்து கொண்டிருக்கிறார்கள். உதாரணத்துக்கு நாம் சொல்வோம் சொன்னால், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத், இந்த ஜமாத்துடைய ஒவ்வொரு கிளையின் சார்பாக ஒவ்வொரு பிரச்சாரத்தை ஆண்டு முழுவதும் செய்து கொண்டிருக்கிறாங்க. மதுவை ஒழிக்கணும், மது பயன்படுத்தாதீங்க, போதைப் பொருள் இருக்கக்கூடாது, மதுவை எதிர்த்து, கஞ்சாவை எதிர்த்து, என்னென்ன போதைப் பொருட்கள் இருக்கின்றதோ இவைகளையெல்லாம் எதிர்த்து கடந்த 40 ஆண்டுகளாக இந்த ஜமாத்தின் சார்பாக தமிழ்நாட்டை தாண்டி அண்டை மாநிலங்களில் இது போன்ற பிரச்சாரங்களை செய்து கொண்டு இருக்கிறோம். எதற்காக? இதுவரை இஸ்லாமியர்கள் மத்தியில் மட்டும்தான் இந்த பிரச்சாரம், இந்த அமைப்புகள், இந்த ஜமாத்துகள்லாம் செய்து கொண்டு இருக்கின்றதா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. இந்த உபதேசங்களை, இந்த தீய பழக்கத்தை மக்கள் அதை ஒழித்து கட்ட வேண்டும், அதை விட்டு வர வேண்டும் என்பதற்காக பொதுவாகவே மக்கள் மத்தியில் பிரச்சாரங்களை செய்து கொண்டிருக்கிறோம். உதாரணத்துக்கு நாம் சொன்னால், கடந்த 1 மாதம் முழுவதும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் சார்பாக போதைப் பொருட்களை ஒழிக்க வேண்டும், மதுவை ஒழிக்க வேண்டும், தமிழ்நாடு அரசாங்கம் பூரண மது விலக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக ஏராளமான பேரணிகள், சிறு பிள்ளைகள், பெண்கள் என்று லட்சோப லட்ச மக்கள் கலந்து கொண்டு ஒவ்வொரு பகுதிகளிலும் பேரணிகள் நடத்தப்பட்டது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் சார்பாக. ஏராளமான திருமுனை கூட்டங்கள், ஏராளமான பொதுக்கூட்டங்கள், இப்படி ஏராளமான நிகழ்ச்சிகள் சொல்லிக்கொண்டே போகலாம். இப்படி 1 மாதம் முழுவதும் அதே ஒரு அஜெண்டாவாக எடுத்து அந்த தலைப்பிலேயே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பகுதியில் நடக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சிகளிலே பூரண மது ஒழிப்பு கொண்டு வர வேண்டும், தமிழ்நாடு அரசு அதை கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையும், மக்கள் மத்தியில் இந்த போதை பொருட்கள் எப்படியெல்லாம் நமக்கு இது பாதிப்பாக இருக்கின்றது என்கின்ற பிரச்சாரங்களையும் தொடர்ச்சியாக 1 மாத காலம் செய்து இருக்கோம். அந்த பிரச்சாரங்களை இந்த 1 மாதத்தில் மட்டும்தான் செய்தோம், அதற்கு முன்பாக செய்யவில்லை, அதற்கு பிறகும் நாம் செய்ய போவதில்லை என்பது மட்டுமல்லாமல் அந்த குறிப்பிட்ட 1 மாதத்தில் வீரியத்தை அதிகப்படுத்தி அந்த பிரச்சாரம் செய்திருக்கோம். ஆனால் கடந்த 40 ஆண்டுகளாக இந்த பிரச்சாரத்தை நாம் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறோம். இப்போவும் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கோம். அந்த மாதத்தோடு முடிக்காமல் எப்போ வரைக்கும் தமிழ்நாட்டை தாண்டி இந்தியா முழுவதும் இந்த பூரண மது ஒழிப்பு, போதைப் பொருட்கள் முழுமையாக அகற்றப்படக்கூடிய ஒரு சூழல் எது வரைக்கும் ஏற்படவில்லையோ அது வரைக்கும் நம்ம என்ன செய்வோம், இந்த மாதிரியான பிரச்சாரங்களை செய்து கொண்டிருப்போம். அப்போ இப்படிப்பட்ட இந்த பிரச்சாரங்கள் செய்யக்கூடிய இந்த மாதிரியான நேரத்தில் இது போன்ற தலைவர்கள் இஸ்லாத்தை பற்றியும் அதே போன்ற இந்த போதை பழக்கத்தை பற்றியும் எதிர்த்து அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயங்களை அதையும் பார்க்கக்கூடியதை நம்ம பார்க்குறோம். இன்றைக்கு இஸ்லாத்தில் சொல்லப்பட்டது எவ்வளோ ஒரு அழகான செய்தி சொல்லப்பட்டது என்று சொல்லி இந்த போதை ஒழிப்புக்காக அந்த செய்தியை திருமாவளவன் அவர்கள் சொல்லும் பொழுது அதை இஸ்லாமியர்கள் மட்டுமல்லாமல் அதை மற்ற மக்களும் அதை வரவேற்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்குறோம். அப்படி இந்த நிலை இன்றைக்கு திருமாவளவன் அவர்களுடைய பேச்சின் மூலமாக வந்திருக்கின்றது என்று சொன்னால், இதே ஸ்டாண்டில் இதே மாதிரியான ஒரு பேச்சு, இதே மாதிரியான ஒரு செயல்களில் இவர்கள் இருப்பார்களா என்கின்ற ஒரு சந்தேகமும் நமக்கு வருது. ஏன்னு சொன்னால், இன்றைக்கு திருமாவளவன் அவர்கள் எதை சொல்கிறார்களோ அதே போன்ற எதிர்ப்புகளை முன்னாள் இந்த தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திரு எடப்பாடி அவர்களும் இந்த ஒரு செயலை தமிழ்நாடு அரசாங்கம் வலியுறுத்தி சொல்லி கொண்டிருக்கிறார். பூரண மதுவிலக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களும் திமுக அரசாங்கத்திற்கு நெருக்கடி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. பூரண மதுவிலக்கு கொண்டு வரணும், நீங்கள் தான் சொன்னீங்களே அப்படின்னு சொல்லி இவர் கொண்டு வராரு. உண்மையிலேயே இன்றைக்கு எடப்பாடி அவர்கள் பூரண மதுவிலக்கு கொண்டு வரணும்னு சொல்லி திமுக அரசாங்கத்திற்கு நெருக்கடி கொடுக்குறாருல, எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்காருல்ல. இப்படி சொல்லக்கூடிய இவரும் கடந்த காலங்களில் முதலமைச்சராக இருந்தார். அவருடைய கட்சி 10 ஆண்டு தொடர்ந்து ஆட்சியில் அமர்ந்து கொண்டிருந்தாங்க. அன்றைய நேரத்தில் திமுக அரசாங்கம் எதிர்கட்சியாக இருந்து பூரண மதுவிலக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி எதிர்த்து தொடர்ச்சியாக குரல் கொடுத்தாங்க. அப்படி குரல் கொடுக்கக்கூடிய நேரத்தில் எடப்பாடி அரசாங்கம் சரி, அதற்கு முன்னால் இருந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் சரி, இந்த பூரண மதுவிலக்கு கொண்டு வந்தார்களா என்று பார்த்தால் கொண்டு வரலை.
அதிலும் குறிப்பாக நம்ம பார்க்கணும்னு சொன்னால் நல்ல ஒரு வாய்ப்பு கிடைத்தது. எடப்பாடி அவருடைய ஆட்சி காலத்தில் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சது அவருக்கு. அந்த மதுக்கடைகள்லாம் எல்லாமே தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மதுக்கடையும் இழுத்து மூடி இருக்கலாம். என்ன வாய்ப்புன்னு சொன்னால் கொரோனா என்கின்ற ஒரு நோய். அந்த நோய் பயந்து இந்தியா முழுவதும், ஏன் உலகம் முழுவதும் எல்லா வியாபாரங்களும் முடக்கப்பட்டது, கடைகள் சாத்தப்பட்டது, மக்கள் எல்லாம் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தமிழ்நாடு முழுவதும் டாஸ்மார்க்கள் மூடப்பட்டது. அந்த நேரத்தில் மது பிரியர்கள் என்று சொல்கிறாங்களே அரசியல்வாதிகள், அப்படிப்பட்ட அந்த மது குடிக்கக்கூடிய குடிகாரர்கள் டாஸ்மார்க் மூடப்பட்ட அந்த காலகட்டத்தில் மது அருந்தாமல் தன்னுடைய வீட்டில் இருந்தாங்களா இல்லையா? அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களே, பேட்டியெல்லாம் கொடுத்தாங்க. என்னுடைய கணவர் இன்றைக்கு குடிக்காமல் இருக்காரு, இதே மாதிரியா கடைகள்லாம் மூடி இருந்தால் என் கணவருக்கு அந்த பழக்கம் போயிடும், என் தம்பிக்கு அந்த பழக்கம் போயிடும், என் அப்பாவுக்கு அந்த பழக்கம் போயிடும், என் அண்ணனுக்கு பழக்கம் போயிடும் அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சி பெற்றார்களே. அப்போ நீங்கள் என்ன செஞ்சுருக்கலாம்? திரு எடப்பாடி அவர்களை பார்த்து நான் கேட்குறேன், எதிர்கட்சி தலைவராக இருந்துட்டு இன்றைக்கி போராட்டங்கள் பண்ணுறாரு, அவரை பார்த்து நம்ம கேட்குறோம், நல்ல வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சது, அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தினீங்களா? இல்லையே. மற்ற வியாபாரம் செய்யக்கூடிய கடைகள் எல்லாம் கொரோனா காலத்தில் அவசரமாக திறக்க வைக்கல, திறப்பதற்கான அனுமதி கொடுக்கல. ஆனால் அன்றைக்கு எடப்பாடி அரசாங்கம் சாராய கடை திறக்கணும், டாஸ்மார்க் திறக்கணும். ஏன்? அவருடைய பாக்கெட்டு ஃபுல் ஆகணும்ல, அவங்களுடைய கஜானாவுக்கு பணம் வந்து சேரணும்ல. இப்படிப்பட்ட ஒரு மானங்கெட்ட பொழப்பு தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் போயிட்டுருக்கு. மதுவை விற்று தான் பணத்தை சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு நிலைமை. அன்றைக்கு அவசரமாக கடையை திறந்து அதற்கு சில விதிமுறைகள் போட்டார்களாம். என்ன விதிமுறை? இந்த டாஸ்மார்க்கில் வந்து அந்த சாராயத்தை வாங்க வரக்கூடியவங்க கையில் கொடையை வச்சுட்டு இல்லை வரிசையில் நிற்கணும். என்ன, அவன் வந்து வெயிலில் நிற்பான், டயர்டாகிடுவான், அந்த வெயிலில் நின்று அதுக்கு அப்படியே போதை ஆகிட்டானா படுத்துருவான், அப்புறமா இந்த சாராயத்தை வாங்கி குடிக்க மாட்டா, நமக்கு வியாபாரம் ஆகாது என்பதற்காக இந்த கொடையை பிடிச்சிட்டு இந்த வெயிலில் நிற்காதப்பா நிழலில் நில்லுன்னு சொல்லி கொண்டு வந்தீங்களா? எதுக்கு அவசரமாக கொண்டு வந்தீங்க? அன்னைக்கே இழுத்து மூடி இருந்தா இன்னைக்கு இந்த பஞ்சாயத்திலேயே அன்றைய தினம் முதலமைச்சராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களே இந்த மாதிரியான ஒரு கேவலமான செயல் செய்துட்டு இன்னைக்கு வந்து திமுக அரசாங்கத்திற்கு நெருக்கடி கொடுத்துட்டு இருக்காங்க. அன்றைக்கு எதிர்கட்சியாக இருந்த திமுக அரசாங்கம் எடப்பாடி அரசாங்கத்திற்கு நெருக்கடி கொடுத்தாங்க, திறக்கக்கூடாது, கடைகள்லாம் இழுத்து மூடணும், பூரண மதுவிலக்கு வரணும் அப்படின்னு சொல்லி நெருக்கடி கொடுத்தாங்களே. அந்த நெருக்கடி கொடுத்த திமுக அரசாங்கத்தை பார்த்து நம்ம கேட்குறோம், எங்கே போயிடுச்சு உங்களுடைய அந்த போராட்டங்களுடைய வீரியம்? தேர்தல் வாக்குறுதியில் சொன்னீங்களே நாம் ஜெயிச்சா நம்ம என்ன செய்வோம், பூரண மதுவிலக்கு கொண்டு வரோம்னு சொன்னீங்களே. நீங்கள் இன்றைக்கி ஜெயிச்சிட்டீங்க, நீங்கள் சொன்ன பல வாக்குறுதிகளை நிறைவேற்றி கொண்டிருக்கீங்க, நல்ல ஒரு காரியத்தை செஞ்சிட்ருக்கீங்க. ஆனால் இத்தகைய செயல்கள் செய்யக்கூடிய நீங்கள் ஏன் பூரண மதுவிலக்கு கொண்டு வரல? ஒரு கேள்வியாக இருக்கா இல்லையா? இந்த விஷயத்தில் அதிருப்தியாக இருக்காங்களே மக்கள் உங்கள் மீது. இதை மட்டும் கொண்டு வரணுமே, இதை மட்டுமே நீங்கள் கொண்டு வராமல் மற்ற எந்த விஷயங்கள் செய்தாலும் மக்கள் மட்டத்தில் ஒரு பெருசாக ஈடுபடலையே. அதைத்தானே இன்றைக்கு தோல் திருமாவளவன் அவர்களும் இந்த மாநாட்டுடைய மேடையில் நின்று பேசக்கூடியதை பார்க்குறோம். பூரண மதுவிலக்கு வேணுன்றாரு, கொண்டு வாங்களே. நமக்கு அவர் சொல்லக்கூடிய அந்த விஷயம் பிடிச்சிருக்கு, ஆனால் அவரும் இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தில் எங்களுக்கும் ஒரு பங்கு வேணும்னு கேட்குறாரு. அவர் மேலேயும் நமக்கு ஒரு சின்ன சந்தேகம் வருது. இன்னைக்கு அவர் ஆட்சி அதிகாரத்தில் ஒரு பங்கு இல்லாமல் இருக்காரு, அதனால் சொல்கிறாரு நாளைக்கு ஒரு பங்கு கொடுத்துட்டா நீயும் இந்த பொறுப்பை நீ சுமந்துக்கப்பான்னு சொல்லி கொடுத்துட்டா அவரும் இதை பற்றி பேசாமல் இருந்துருவாரோ, மௌனமாக இருந்துருவாரோன்ற ஒரு சந்தேகம் வருது. அப்போ இந்த மாதிரியான ஒரு நிலை மாற்றி அமைக்க வேண்டும். உண்மையிலேயே டாஸ்மார்க்கு இந்த மதுபானம் போதை தரக்கூடிய பொருட்களில் 100% ஒழிக்க முடியும். அது யாரால? தமிழ்நாட்டை ஆழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அரசாங்கத்தினால. அப்போ அதை கொண்டு வாங்க. இன்றைக்கு பத்திரிகையை நாம் திறந்து ஒவ்வொரு நாள் பார்த்த உடனே ஒவ்வொரு மாதிரியான செய்திகள். இந்த இடத்துல கற்பழிப்பு, இந்த இடத்துல கொலை, ஒரு மாநில கட்சி தலைவருடைய கொலை நடந்தது, இப்படி ஒரு திருட்டு நடந்தது, இப்படி திருட்டுகள், கொலைகள், கற்பழிப்புகள் இதெல்லாம் நடக்கக்கூடிய காரணம் என்ன? யோசிச்சு பாருங்களேன். இதையெல்லாம் செய்யக்கூடிய அந்த திருட்டு பயலாக இருப்பான், அவன் கொலை செய்யக்கூடிய கொலையாளியாக இருப்பான், அவன் கற்பழிக்கக்கூடிய ஒரு கெட்ட புத்தி கொண்டவனாக இருப்பான். ஆனால் இந்த செயல்கள் இவர்களெல்லாம் செய்யும் பொழுது
எதை அவர்கள் பயன்படுத்தி கொண்டு இந்த செயல்கள் செய்வார்கள் என்று சொன்னால், ஃபஸ்ட்டு போய் அவனுக்கு போதை தரக்கூடிய மதுவையோ கஞ்சாவையோ அல்லது என்னென்ன பொருட்கள் அவர்கள் பயன்படுத்துகிறாங்களோ அதை அவர்கள் பயன்படுத்தி கொண்டு தான் இந்த தவறுகள் செய்கிறாங்க. இன்றைக்கி ஒருத்தன் கொலை செய்கிறான்னு சொன்னால் சும்மா அப்படியே போயிட்டு கொலை செய்ய மாட்டான். அவன் வாங்கி அதை குடிச்சிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு அந்த போதையில் போய் அந்த கொலையை செய்கிறான். ஒரு பெண்ணை போய் கற்பழிக்கிறான், சின்ன பிள்ளைகளை கற்பழிக்கிறானுங்க. எப்படி செய்ய முடியுது? போதையில் செய்கிறான். அப்போ அவன் செய்யணுன்ற எண்ணம் இருந்தாலும் அதை செயல்படுத்துவதற்காக முக்கியமான கருவியாக கொண்டு வருவது எதுன்னு சொன்னால் இந்த போதை தான். மதுவை கஞ்சாவை இதெல்லாம் கொண்டு வரான். அப்போ இதை முற்றிலும் நீங்கள் ஒழித்து விட்டீர்கள் என்று சொன்னால் மக்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கும் இந்த உலகத்தில்? அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். அவர்கள் இந்த போதையின் பக்கம் செல்லாமல் இருப்பார்கள் என்று சொன்னால் அவருடைய செயலும் சிந்தனையும் எப்படி இருக்கும்? அப்போ ஏன் அரசாங்கம் இதை செய்ய மாட்டேன்றீங்கன்னு தான் கேள்வி. இன்றைக்கி தலைவர்கள் மேடையில் ஏறி பேசுகிறதுனால எதுவுமே நடந்து முடிக்க போவது கிடையாது. மதுவை ஒழிக்கணும். அதைத்தான் திருமாவளவன் சொல்கிறாரு. 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நபிகள் நாயகம் அவர்கள் போதையை ஒழித்தார். உண்மையில் ஒழித்தாச்சு. இஸ்லாம் ஒழிச்சது. குர்ஆனில் சொல்லப்படுது, எடுத்து பாருங்க. 1400 வருடங்களுக்கு முன்னால் அல்லாவின் புறத்திலே வந்த செய்தியை வைத்து நபிகளார் இந்த போதை வஸ்துகளை ஒழித்தார். அன்றைய தினம் பயன்படுத்தி கொண்டிருந்த அந்த போதை மதுபானங்களை எல்லாம் மக்கள் அந்த வார்த்தையை கேட்டு, அந்த உபதேசங்களை கேட்டு, அந்த மதுபானங்களை எல்லாம் ஒரு வெள்ளம் போல அடித்து போகக்கூடிய அளவிற்கு அந்த மதுபானங்களை அப்படியே தரையில் ஊற்றி விட்டாங்க. அதையெல்லாம் வரலாறு சொல்கின்றது. அந்த வரலாறை அறிந்து கொண்ட ஒவ்வொரு மனிதனும் போதையின் பக்கம் போக மாட்டான். அதுதான் இஸ்லாமியர்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பாக இருக்கு. அப்போ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இஸ்லாமியர்கள் மட்டுமல்லாமல் நம்மோடு வாழக்கூடிய தொப்புள்குடி உறவுகள், உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து மத மக்களும் போதை வஸ்துகள் இல்லாமல் அந்த பழக்கத்திற்கு ஆளாகாமல் அவர்கள் ஒரு தூய்மையான ஒரு நல்ல ஒரு சிறந்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக தான் இது போன்ற போராட்டங்கள், இது போன்ற பிரச்சாரங்களை எல்லாம் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அதிலும் குறிப்பாக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துடைய பங்களிப்பு இருக்கின்றதே, இந்த போதைப் பொருட்களுடைய இந்த பழக்கத்திலிருந்து மக்களை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக ஜமாத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பினர்கள், ஒவ்வொரு ஜமாத்தில் இருக்கக்கூடிய மக்களும் செய்யக்கூடிய அதிகமாக புரட்சிகரமான செயல்களை நம்ம பார்க்குறோம். அப்போ எதை இஸ்லாம் சொல்லிச்சோ அதைத்தான் இன்றைக்கு தோழர் சொல்கிறார். அதன்படி அரசாங்கம் என்ன செய்யணும்? இந்த டாஸ்மாக் கடைகள், கஞ்சா விற்கக்கூடிய இந்த செயல்கள், போதைப் பொருட்கள் எதையெல்லாம் இருக்கின்றதோ அதை தமிழகத்திலிருந்து முழுமையாக அகற்றக்கூடிய ஒரு செயலை செய்யணும். அதை விட்டு இன்றைக்கு நம்ம தமிழ்நாட்டை ஆழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய திமுக அரசாங்கம் கடைசியில் என்ன செய்கிறாங்க? இந்த போதைப் பொருட்களை, மதுவை ஒழிக்க வேண்டும், பூரண மது ஒழிக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் அது மத்திய அரசாங்கம் தான் செய்யணும் அப்படின்றத ஒரு விஷயத்தை அவங்க மேலே தூக்கி போடுறாங்க. உண்மையிலே மத்திய அரசாங்கம் தான் பண்ணணும், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஒரு மாநில அரசாங்கம் நினைத்தால் அதை ஒழிச்சிடலாம். ஒழிக்க முடியாதுன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ஒழிச்சிடலாமே. ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் பொழுது லாட்ரி சீட்டை தமிழ்நாட்டிலேருந்து முழுமையாக ஒழிக்கலையா? இன்றைக்கு 1000 காரணம் சொல்லுவோம். தமிழ்நாட்டிலேருந்து ஒழிச்சாலும் போய் கேரளாவில் வாங்குறான், அங்கே வாங்குறான். வாங்கக்கூடியவன் எப்படியோ நான் வாங்குவான். அதில் 100ல் ஒருத்தன் 99 பேருடைய செயல்களை நம்ம பார்க்கணுமா இல்லையா? 100 பேரும் போய் கேரளாவுக்கு போய் வாங்கிட்டு வரானா? இல்லையே. அப்போது தமிழ்நாட்டில் லாட்ரி சீட்டு இல்லை அப்படின்னு சொல்லி ஒழித்து கட்டினாங்க. இன்றைக்கு அந்த லாட்ரி சீட்டின் மூலமாக பல உயிர்கள் காப்பாற்றப்பட்டது. அது மாதிரி மாநில அரசாங்கம் பூரண மது ஒழிக்காக கொண்டு வந்து ஒழிக்க வேண்டும் என்று ஆளக்கூடிய அரசாங்கம் முடிவு செய்தால் இது 100% சாத்தியம் என்று சொல்லிக்கொண்டு இந்த செய்தியும் சிந்தனையும் நாம் முடித்துக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.